என் மகன் பாபு கொடுத்தது சொலைய 50,000. இப்போ உங்க அப்பா வந்து அந்த பணத்தையும் கொடுத்தாதான் ஆச்சு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. சரி நான் வரேன் வைங்க. இப்ப அந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு மீதி பணத்தை தந்ததா ஆச்சுன்னு சொல்றாருமா. யோ இந்த அவன் பணம் போடா நிக்கிறான். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. என் வீட்டுல கூட ஒரு 10,000 ரூபாவை காணும். எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். புடிச்சிடலாம். இந்த முட்டை கிட்ட ஏதாவது மந்திரம் பண்ணி அந்த வெங்காயம் எல்லாம் எதுக்கு? தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டேன். வரேன் சம்பந்தி. சரிம்மா வா. அம்மா கவிதாம்மா இருக்காங்களா? இருக்குங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு வரேன். 15ஆம் தேதி தானே? 15ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கு. கண்டிப்பா. பேர் என்ன சொன்னீங்க? சரி, கண்டிப்பா புக் பண்ணிடுறேன். ஓகேம்மா, ஓகே. மேடம், உங்களை பார்க்கிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல. ம். ஓகே ஓகே. நீங்க தான் கவிதாவா? ஆமா சார். நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணது? ஆமா சார், அந்த பையன் ஒரு இப்பதான். நிமிஷமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிங்க சார். இந்தாங்க சார். மரகத, இவங்களுக்கு போய் காஃபி வாங்கிட்டு வா. சரிங்க மேடம். இந்த அம்மா யாருமா? இங்க வேலை செய்யறவங்க தான் சார். இவங்களுக்கு கூட விஷயம் தெரியக்கூடாதுமா. சரிங்க சார். நாங்க யாரோ மாதிரி இங்க இருக்கோம். பையன் வந்தோன்னு ஆளை காட்டுங்க, நாங்க தூக்கிட்டு போயிடுறோம். சார், அவங்க வீட்டு அட்ரஸ் கூட இருக்கு சார். இல்லம்மா, எப்படி இங்க தானே வந்தாகணும்? ஃபங்க்ஷன் நடத்துற வீட்டு பையன் தானே, நல்லா தெரியும்ல? தெரியும் சார். அப்ப ஓகேம்மா. இப்ப வீட்டுல இருக்கானா இல்லையோ, சும்மா தேவையில்லாம எல்லாருக்கும் தெரிஞ்சு அவன் உஷாராயிட்டானா சிக்கல்மா. சார், அந்த பையன் வீட்ல ஃபங்க்ஷன் வேற சொல்றாங்களே, அதுக்காக நம்ம டியூட்டியை பார்க்காம இருக்க முடியுமா? சார், நீங்க சொல்ற மாதிரி அவன் உஷாராகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்குலாம் பாவமே பார்க்க கூடாது. ஏசியே நேரடியா அந்த கேஸை பார்க்க சொல்லியிருக்காருமா. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. கொஞ்ச நாளைக்குள்ள எத்தனை செயினை எடுத்துட்டான். நிம்மதியா வேற வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான் அவன். சார், எஸ் சார், வந்துடுறேன். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். நான் இப்பவே வரேன் சார். அமைச்சர் காசு பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட ஏதோ பிரச்சனையா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இதை பார்த்துங்க சார். அப்ப நாங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதுமா? யோ, சின்ன பையன்யா, 2 தட்டி ஸ்டேஷன் கொண்டு வாங்க. அப்ப நான் வரேன். ஓகே அம்மா, நான் வந்துடுறேன். சரிங்க சார். சீட்டு பணத்தை என்ன பண்ண சொல்லு. அது தொலைஞ்சு போய் வாய முடுறா ராஸ்கல். அத உன் பைத்தியக்கார அம்மாவே நம்பல, நான் நம்புவேனா? ஸ்வேதா, அந்த செடியெல்லாம் காஞ்சி கிடக்கு, போய் தண்ணி ஊத்து போ. சரி. சரி விடு. அந்த பணம் தொலைஞ்சு போச்சு. அந்த பாபு கிட்ட எதுக்கு வாங்கின? நானா போய் கேட்கலங்க, அவன்தான். டேய், நீ என்ன சின்ன பையனா? உன் பக்கம் நியாயம் நினைச்சு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல அவங்கிட்ட வாங்கலாமா? இப்ப மதி லைஃப்ல எவ்வளவு சிக்கல், இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? இல்ல மேடம், அவன் தான் கம்பல் பண்ணி ரிசப்ஷன் செலவுக்குன்னு. அப்ப ஏன் அது சுந்தரி கிட்ட கொடுக்கல? அதுலயே 25,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அப்படி என்னடா செலவு உனக்கு? எனக்கு ட்ரெஸ் வாங்கின. 25,000க்கா? என்னடா சொல்ற? இல்ல, 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கின. மீதி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். 15,000 ரூபாய் கடனா? ஏன் உங்க அம்மா உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலையா? சாப்பாடு போடலையா? அப்புறம் என்ன கடன் உனக்கு? இல்ல துணிமணி, உன் தேவையான செலவுக்கு பணம் எதுவுமே தரலையா? அவ சக்தியை மீறி தானடா எல்லாமே பார்த்து பார்த்து பண்றா. அப்புறம் எப்படிடா உனக்கு கடன் வந்துச்சு? அப்ப எதை கேட்டாலும் நீ சொல்ல மாட்ட. ஆனா உங்க அம்மாவை மட்டும் தினம் சித்திரவதை பண்ணுவ. டேய், ஒண்ணு தாண்டா. இங்க பாருடா, உங்க அம்மா பாவம் இல்லையா? உங்களெல்லாம் படிக்க வைக்க, நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு அவ என்ன பாடுபடுறா. எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. சரி விடு, போனதெல்லாம் போகட்டும். என்னதான் உன் பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல மேடம். 10வது வரைக்கும் நல்ல பையனா உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தானடா இருந்த. சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப சமத்து பிள்ளையா தானே இருந்த. அப்பெல்லாம் உங்க அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு பூரிச்சு போய் பேசுவா தெரியுமா? ஆனா ஹலோ,
இங்க வா. உன்கிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணும், அதுக்கு தான் வந்தேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்களே சுந்தரி அக்கா. ஆமாம், எங்கள் வீட்டுக்கு அவங்க தானே ஹவுஸ்மேட். ஆமாம்ல, அதை மறந்தே போயிட்டேன். அவங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல இருக்கு. அம்மா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் இருந்தா அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அதான் அம்மா சாக்கு சொல்லி என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, என்ன பண்ணனா? சரியா தெரியல, ஏதோ காசு விஷயத்துல தப்பு பண்ணிட்டான் போல இருக்கு. ஏன் உங்க வீட்ல திருடிட்டானா? நீ வேற கம்முன்னு இரு. சரி, நான் திரும்ப ஃபோன் பண்றேன். ஓகே. உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் அவங்க பசங்களை உன் கூட தான் சேரணும்னு சொல்லுவாங்கன்னு உங்க அம்மா என்கிட்ட எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கா தெரியுமா? ஆனா இப்போ உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா உன் கூட சேர விடுறதுக்கே உன் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க போல இருக்கே. அப்படிலாம் இருந்தவன் இப்ப ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நான் கேக்குறது எல்லாமே உன்னை குத்தம் சொல்லி காயப்படுத்துறதுக்காக இல்ல. உன் வயசு அலப்பாயிர வயசு. தப்பு எது சரி எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானடா சரி பண்ண முடியும் தம்பி. சொல்லு, எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் செலவாச்சு? சரி, நேரடியாவே கேக்குறேன். குடி, சிகரெட்டு, போதை இல்ல தப்பான சகவாசம் எதுலயாவது மாட்டிருக்கியா? சத்தியமா அப்படி எதுவும் இல்லை மேடம். தெரியாம ஃப்ரெண்ட்ஸும் கூட சினிமா ஹோட்டல்னு சுத்தி செலவு பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் மேடம். ஒண்ணு மட்டும் தெரியுதுடா, நீ திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்கிட்ட எவ்வளவு இறங்கி வந்து பேசினாலும் நீ உண்மையை மட்டும் சொல்றது இல்லைங்கிற முடிவோட இருக்க. இனிமே பேசி புண்ணியம் இல்ல. உன்னை திருத்த முடியும்னு ரொம்ப நம்பிக்கையோட இங்க கூட்டிட்டு வந்தேன். சான்ஸே இல்லடா. நீ போ. உன்னால சுந்தரிக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்மாவோட கஷ்டத்தை நினைச்சு கண்ணெல்லாம் கலங்குறியேன்னு நினைச்சேன். அதெல்லாம் சும்மானு தெரிஞ்சு போச்சு. ஒன்னே ஒண்ணு பண்ணுப்பா, உங்க அம்மா நிம்மதியா இருப்பா. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன் கையாலேயே அவளை கொன்னுடு. இப்படி தினம் தினம் ஏன் அவளை கொல்லணும்? பாவம், நிம்மதியா அவ போயாவது சேருவா. போடா, போய் தொலை. ஸ்வேதா, வா, அம்மா கூப்பிடுறாங்க, போலாம். ஹாய் ஆண்டி. வாமா. ஸ்வேதா, அவளை குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னம்மா, கையில இருந்த பிரேஸ்லெட் எங்க? அது வீட்ல இருக்கா ஆண்டி. அத எங்க வாங்குனதா சொன்ன? சரியா தெரியல. அத அப்பா வாங்கிட்டு வந்தாரா, அதான். அப்பாவா? அன்னைக்கு என்னமோ அம்மா வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்ட்டுக்கெல்லாம் எப்படி விலை சொல்ல முடியும்னு பெருமையா சொன்னேன். இப்ப அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றேன். அம்மானு தான் சொல்ல வந்தேன், அப்பான்னு வாய் தவறி வந்துடுச்சு. இந்த ஹே, லேப்டாப் வாங்கணும்னு சொன்ன, வாங்கிட்டியா? அம்மா வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு ஆச்சு? 15,000 தான். எப்படிமா இவ்வளவு சீப்பா கிடைச்சது? என் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தது. இங்க பாருமா, காரணம் இல்லாம எந்த சகாயமும் யாரும் நமக்கு பண்ண மாட்டாங்க. பொம்பளை பசங்க நீங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, சகவாச தோஷம் எங்க வேணாலும் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இத 2 பேருக்கு தான் சொல்றேன். என்ன? ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. எங்கடா கிளம்ப சொல்ற? மதியோட ரிசப்ஷனுக்கு தான். ஏண்டா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அன்னைக்கு நகைக்கடையில் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன், மறந்துட்டியா? நம்ம முகத்தை பார்த்தாலே திரும்பிட்டு போறவோ அண்ணி, அவ வீட்டு விசேஷத்துக்கு வேற போகணும்னு சொல்ற. அவகிட்ட அசிங்கப்பட்டதெல்லாம் உனக்கு பத்தலையா? இங்க பாருங்க, உங்க அண்ணன் பொண்ணு ரிசப்ஷனுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வரல. இத பாருடா, காலையில இருந்து எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என் பேத்தியுடைய கல்யாண வரவேற்புக்கு போக முடியலன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக
திரும்ப திரும்ப அவகிட்ட அசிங்கப்படுற அளவுக்கு நான் சொர்ண கட்டு போகல. ஏங்க உங்க பாசத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாம இருங்க. வாழ்த்திட்டு வரேன்ட்டு போயிட்டு வசையை வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க. என்னமோ நேர்ல வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ட மாதிரி போயே தீரணும்னு குதிக்கிறீங்க. 2 பேரும் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? ஆமா, என்ன சொல்ல போறீங்க? 1000 தான் இருந்தாலும் என் அண்ணன் மக, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, கடமையை செஞ்சே ஆகணும்னு சொல்ல போறீங்க, அதானே? இப்ப என்ன முறைப்படி நம்மள அழைக்கல, அதானே உங்க கோவம்? நீங்க சொல்ற மாதிரி வெத்தலை பாக்கு பழத்தோட பத்திரிக்கை வச்சிருந்தா நீங்க வந்துருவீங்க, அப்படிதானே? இந்தாங்க. யாருடா உனக்கு பத்திரிக்கை வச்சது? கண்டிப்பா உங்க அண்ணி வச்சிருக்க மாட்டா. இங்க பாருங்க, யாரோ ஒரு 3வது மனுஷங்க அழைப்ப நம்பி அங்க போய் சேர்த்து பூசிட்டு வர்றதுக்கு நாங்க தயாரா இல்ல. நமக்கு பத்திரிக்கை வச்சவங்க யாரோ இல்ல, அவங்களும் இந்த கல்யாணத்துல முக்கியமானவங்க தான். இத பாருடா, முதல்ல என்ன நடந்துச்சு, யார் பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லு. அப்புறம் வர்றதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். வாங்க. போங்க. அம்மா, இவர்தான் மதியோட சித்தப்பா. நாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்க அப்பா, மதியோட மாமியாரும் வீட்டுக்காரம்பா. நீங்களா? என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, டிஸ்கவுண்ட் வேணாலும் தரேன். நாங்க வாங்க வரல, குடுக்க வந்திருக்கோம். சித்ரா, குடு. இந்தா. நாளைக்கு மதியோட ரிசப்ஷன், நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன பாக்குறீங்க? உங்க அண்ணன் பொண்ணோட விசேஷம், நீங்க தானே வந்து முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். புரியுது, அன்னைக்கு நகை கடையில் நடந்தது வச்சு கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நானும் ஏதோ குடும்ப சண்டை, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு தள்ளி தான் இருந்தேன். உங்க வீட்டில் என் மருமகளை பத்தி ஏதோ சொல்ல போக நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். உங்க அண்ணி வளர்க்க தெரியாம பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சதுக்கு பாவம், அதுக்கு என்ன செய்யுங்க. அதான் மதிய சொன்னோன்னே எனக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க, உங்க அண்ணி எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனா இந்த பாஞ்சாலிக்கு எல்லாரும் வேணும். சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணிட்டு போனா என்ன இருக்கு சொல்லுங்க. வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை வைக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்களோ எனக்கு தெரியல. துரையா படிச்சவரு, பண்பானவரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் பத்திரிக்கை எடுத்துட்டு நேரடியாக உங்ககிட்டே வந்துட்டேன். நீங்க தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி ரிசப்ஷன்ல கலந்துக்க வைக்கணும். நீங்க நேர்ல வந்து கூப்பிட்டது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா தேடி போய் அவமானத்தை வாங்கிக்க நான் தயாரா இல்ல. இங்க பாருங்க, உங்களை யார் அவமானப்படுத்த போறாங்க? அப்படி ஏதாவது நடந்தா இந்த பாஞ்சாலி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்க வந்தா இந்த ரிசப்ஷன் நடக்கும், இல்லனா ரிசப்ஷனை நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. எதை எப்படி செய்யணும்னு இந்த பாஞ்சாலிக்கு தெரியும். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி அபசகனமா பேசிக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணோட விசேஷம், அது நல்லபடியா முடியணும், அதான் எனக்கும் வேணும். அப்போ ரிசப்ஷன்ல வந்து கலந்துக்கிறீங்க, சின்னஞ்சிறுசுங்களை வாழ்த்துறீங்க. ஆமாங்க, நீங்க கண்டிப்பா வரணும். இத பாருங்க, எங்க குடும்பத்தாலா வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க. யார் என்ன செய்யறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதனா அவமானம் நடந்ததுன்னா அது எனக்கு நடந்த மாதிரி. அதோட ரிசப்ஷனை நிறுத்திட்டு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க ஆவுன்னா நிறுத்திடுவேன். சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, பார்க்கலாம். பார்க்கலாம் இல்லைங்க, பார்க்கணும். நாளைக்கு உங்களை குடும்பத்தோட பார்க்கணும். இந்தாங்க பத்திரிக்கை.
அப்ப நாங்க கிளம்பட்டுமாங்க? அவசியம் நீங்க வந்துடணும். வாடா போலாம். வாடி. வரேங்க. வரேங்க. இனிமே ரிசப்ஷனுக்கு போறதா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்படியாவது பேத்திக்கு ஒரு நல்லது நடந்து அதை பார்க்க மாட்டோமான்னு இருந்த எனக்கு இது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. இதோ பாரு, சம்மந்தி வீட்டுக்காரங்க கூப்பிடுறதுனால அங்க வரேன். அந்த தலைக்கணம் பிடிச்சவ நடத்துறதுனால கையை நினைக்காம வந்துடணும். புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். ஏய், நீயும் கிளம்பு. உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்தா அந்த ரிசப்ஷனே நிறுத்திடுவேன்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்காகவே நான் வரேன்.